வணக்கம் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, இது வரைக்கும் நம்ம தமிழ் வகுப்புல என்ன படிச்சிருக்கிறோம்னு ஒரு தடவை திரும்பி பார்ப்போமா? சரி, உயிர்மெய் எழுத்து வரிசையை படிச்சுட்டு இருக்கிறோம். கரெக்டாமா? அ ஆ இ ஈ உ ஊ எ ஏ ஐ ஓ வரிசை வரைக்கும் இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கிறோம். சரிங்களா? மேமோட முன்னால வீடியோல ஐ ஓ இந்த 2 வரிசை உள்ள எழுத்துக்களை நம்ம படிச்சிருக்கிறோம். கரெக்டாமா? இன்னைக்கு நம்ம என்ன வரிசை படிக்க போறோம் அப்படின்னா, கடைசி இதோட வரிசைகள் நமக்கு முடிஞ்சிருச்சு. எழுத்துக்களை எப்படி நம்ம வாசிக்கிறது, எழுத்துக்களை எப்படி அடையாளப்படுத்தி எழுதுறது, எப்படி உச்சரிக்கிறது அப்படின்றத நம்ம என்ன செஞ்சுட்டோம்? படிச்சுட்டோம். இன்னையோட முடிக்க போறோம். சரிங்களா? இனி நாளைய வகுப்புல இருந்து உங்களுக்கு ஒவ்வொரு இலக்கண பகுதிகளா, கிளாஸ் பை கிளாஸா 2ஆம் வகுப்புக்கு, அடுத்து 3ஆம் வகுப்புக்கு, 4ஆம் வகுப்புக்கு, 5ஆம் வகுப்புக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்ய போறோம் நம்ம? படிக்க போறோம். சரிங்களாமா? சரி, இன்னைக்கு நம்ம பாடத்தை ஆரம்பிக்கலாமா? சரி, இன்னைக்கு பாருங்க, ஓ வரிசை. சரி, ஓ வரிசை. சாரிமா, ஓ முடிஞ்சிருச்சு. ஓ வரிசை. இங்க பாருங்க, ஓ இங்க பாருங்க போட்டாச்சு. ஓ வ ரி சை வரிசை போட்டாச்சு. ஓ வரிசை. சரியா? இப்ப இங்க பாருங்க, எப்பவும் போல இக்கு மெய்யெழுத்து இக்கு கூட்டல் ஓ. என்னது? இப்ப பாருங்க, ஓ வரிசையில ரெட்டை கொம்புல ஆரம்பிக்கும் இந்த ஓ வரிசை. சரியா? ரெட்டை கொம்பு போட்டு புள்ளி இல்லாத மெய்யெழுத்து துணைக்காலோட முடியணும் இந்த ஓ வரிசை. சரியாமா? ஓ வரிசையில என்ன பண்ணணும் நம்ம? ஒற்றை கொம்பு போட்டு புள்ளி இல்லாத எழுத்து துணைக்கால்ல போட்டோம். அப்படிதானே? இப்ப ஓ வரிசைக்கு என்ன நம்ம போடுறோம்? இங்க பாருங்க, ரெட்டை கொம்புல ஆரம்பிச்சு துணைக்கால்ல முடியணும் இந்த ஓ வரிசை எழுத்துகள். சரியா? இப்ப இது என்ன எழுத்து? கோ. இது என்ன எழுத்து? கோ. ஓ அந்த ஓசையில முடியணும். கோ. அடுத்து பாருங்க, இக்குக்கு அடுத்தது இங்கு. இங்கு கூட்டல் ஓ எப்படி உச்சரிக்கணும்? ngோ. எப்படி உச்சரிக்கணும்? ngோ. அடுத்து பாருங்க, இச்சு. இச்சு கூட்டல் ஓ சோ. இச்சு கூட்டல் ஓ சோ. அடுத்தது பாருங்க, இஞ்சு. இஞ்சு கூட்டல் ஓ ஞோ. இஞ்சு கூட்டல் ஓ ஞோ. இஞ்சு கூட்டல் ஓ ஞோ. அடுத்து பாருங்க, இட்டு கூட்டல் ஓ டோ. இட்டு கூட்டல் ஓ டோ. அடுத்தது 3 சுழி இன்னு கூட்டல் ஓ நோ. 3 சுழி இன்னு கூட்டல் ஓ நோ. அடுத்தது இத்து. இத்து கூட்டல் ஓ தோ. இத்து கூட்டல் ஓ தோ. அடுத்தது பாருங்க, இந்து கூட்டல் ஓ நோ. இந்து கூட்டல் ஓ நோ. ஓகே, இங்கிலீஷ்ல சொல்றீங்கல்ல நோ அப்படின்னு, தமிழ்ல பாத்தீங்கன்னா நமக்கு எந்த எழுத்து இருக்குன்னு? நோ. அடுத்து பாருங்க, இந்துக்கு அடுத்து என்ன மெய் எழுத்து? இப்பு. இப்பு கூட்டல் ஓ போ. நம்ம ஒருத்தர உட்கார்ந்து நம்மகிட்ட பேசிட்டு இருக்காங்க, போ அங்க போ போ அப்படின்னு சொல்றோம்ல, அந்த எழுத்து இதுதான். சரிங்களா? அது என்ன எழுத்து? போ. போ அப்படி சொல்றோம்ல, போ. அடுத்து பாருங்க, இம்மு கூட்டல் ஓ மோ. இம்மு கூட்டல் ஓ மோ. அடுத்தது ஈ கூட்டல் ஓ யோ. ஈ கூட்டல் ஓ யோ. அடுத்தது இர் கூட்டல் ஓ ரோ. இரு கூட்டல் ஓ ரோ. எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்குங்கம்மா குழந்தைங்களை, இங்க பாருங்க, இரு எழுதும் போது நீங்க எப்பவுமே இரு எழுதுறீங்க அப்படின்னா இப்படி போட்டு பழகாதீங்க. சரிங்களாமா? இப்படி போட்டு நீங்க பழகுனீங்க அப்படின்னா, நீங்க இப்போ இரு கூட்டல் ஆ, இப்ப எடுத்துக்காட்டுங்க பாருங்க, இரு, இந்த இரு இப்படியே போடுறேனே, இரு கூட்டல் ஆ, இது எப்படி எழுதுவாங்க தெரியுமா சில பிள்ளைங்க? இரு இங்க இருக்கு, அப்புறம் இன்னொரு ஆ வரிசைக்குள்ளது அப்படின்னு போடுவாங்க. சோ தவறு. சரிங்களாமா? சோ அதனால நீங்க எப்ப இரு எழுதினாலுமே இப்படி ஒரு சைட்ல ஒரு இப்படி இழுத்து விட்டுருங்க. இங்க பாருங்க, ஏக்கு நம்ம இழுக்கிறோம் இல்லையா, இப்படி இப்படின்னா உங்களுக்கு வந்து காலப்போக்குலயும் உங்களுக்கு வந்து ரா மறக்கவே மறக்காது. சரிங்களாமா? அதனால நான் என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுக்கறது என்ன அப்படின்னா, இரு போட்டா இந்த மாதிரி வடிவத்துல போடுங்க, இந்த மாதிரி வடிவத்துல போடுங்க, இந்த மாதிரி வடிவத்துல போடாதீங்க. சரியா? சோ இது போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு எப்பனாலும் காலத்துக்கு ரானா இப்படித்தான் போடணும், இப்படித்தான் போடணும்னு மனதுல பதியும். சரிங்களா? அடுத்து பாருங்க, மேல் நோக்கிய இல். இந்த இல்லு பேர் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், மேல் நோக்கிய இல் கூட்டல் ஓ மேல் நோக்கிய லோ.
அடுத்து பாருங்க இவ்வு கூட்டல் ஓ, ஓ. இவ்வு கூட்டல் ஓ, ஓ. அடுத்தது மகரையில் கூட்டல் ஓ, மகரலோ. அடுத்தது கீழ்நோக்கிய இல் கூட்டல் ஓ, கீழ்நோக்கிய லோ. அடுத்தது எப்ப எழுதினாலும் நீங்க சொல்லிக்கிட்டே எழுதுங்க. என்ன மாதிரி இற்று, இது வந்து இற்றுன்னு சொல்லணும், அழுத்தமா உச்சரிக்கணும். சரிங்களா? இத வேற எவ்வாறு உச்சரிக்கணும் அப்படின்றத நான் அடுத்தடுத்து வகுப்புகள் இலக்கண பகுதிகள் வரும் இல்லையா, அதுல இந்த இரு எப்படி உச்சரிக்கணும், இந்த இருக்கு வேறு பெயர் என்ன அப்படின்றத நான் சொல்லி தரேன். சரிங்களா? அடுத்தது பாருங்க, ரெண்டு சொல்லி இன்னு கூட்டல் ஓ, நோ. ரெண்டு சொல்லி இன்னு கூட்டல் ஓ, நோ. ஓகேவாமா? இப்ப பாருங்க, மடி ஒரு தடவை சொல்லி பார்க்கலாமா? கோ, ngோ. நான் சொல்லுவேன், நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. சரியா? இது என்ன எழுத்து? கோ. சொல்லுங்க. அடுத்தது ngோ. அடுத்தது சோ, ஞோ, டோ, நோ, தோ, நோ. இது போ, மோ, யோ, ரோ, லோ, வோ, யோ, யோ, ரோ, நோ. சரிங்களா? இது எல்லாமே ஓ வரிசை. இப்ப அடுத்து நம்ம ஔ வரிசை சேர்த்து பாத்துடலாமா? பாருங்க, ஔ வரிசையில இதே போலதான் நடுவில் உள்ள எழுத்தை மாற்ற போறோம். அந்த வரிசையை மட்டும் என்ன செய்ய போறோம்? நடுவுல உள்ள எழுத்தையும் உயிர்மை எழுத்தையும் மாற்ற போறோம். அதாவது உயிரெழுத்து உயிர்மை எழுத்து இந்த ரெண்டையும் நம்ம மாற்றி எழுத போறோம். இங்க பாருங்க, வரிசைகள் நீங்க எழுத்துக்கள் நல்லா எல்லாரும் நல்லா தெரிஞ்சு வச்சுட்டீங்கனாலே உங்களுக்கு பேர் என்னது, சொற்கள் வாசிக்கிறது ரொம்ப ஈஸி. சொற்கள் வந்து ஈஸியா நம்ம வாசிக்க முடியும். ஏன்னா எழுத்துக்கள் சேராம நம்ம சொற்கள் வாசிக்க முடியுமா? இப்ப இது என்ன எழுதியிருக்கிறேன் அப்படின்றத நீங்க ஒவ்வொரு எழுத்தா படிச்சாதான் உங்களால கண்டினியூஸா சொல்ல முடியும். சரிங்களா? அதுக்குதான் நமக்கு வரிசைகள் ரொம்ப 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 முக்கியம். சரிங்களாமா? இப்ப அடுத்து ஔ வரிசை பாத்திரலாமா? ஔ. இப்ப பாருங்க, இக்கு கூட்டல் ஔ. இங்க பாருங்க எப்படி போடுறேன்னு. துணைக்கால் போட்டோமா, புள்ளி இல்லாத எழுத்து போட்டோமா, இங்க பாருங்க இப்படி போடணும். இது பேர் தான் என்னது? கௌ. இந்த எழுத்து பேர் என்னது? கௌ. அடுத்து பாருங்க, இங்கு கூட்டல் ஔ, ngௌ. இங்கு கூட்டல் ஔ, ngௌ. துணைக்காலு புள்ளி இல்லாத எழுத்து இந்த ல, கீழ் நோக்கிய லால முடியணும். சரிங்களா? அடுத்தது இச்சு கூட்டல் ஔ, சௌ. இச்சு கூட்டல் ஔ, சௌ. அடுத்தது இஞ்சு கூட்டல் ஔ, ஞௌ. இட்டு கூட்டல் ஔ, டௌ. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஔ வரிசை சொற்கள்லாம் வந்து ஒரு சில எழுத்துக்கள் மட்டும்தான் நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துறோம். தமிழ் எழுத்துக்களுக்கும் எல்லா எழுத்துக்களையும் நம்ம பயன்படுத்த மாட்டோம். ஆனா இருந்தாலும் நம்ம எழுத்துக்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்க, இன்னு கூட்டல் ஔ, நௌ. அடுத்தது இத்து கூட்டல் ஔ, தௌ. இந்து கூட்டல் ஔ, நௌ. இந்து கூட்டல் ஔ, நௌ. அடுத்து பாருங்க, இப்பு கூட்டல் ஔ, பௌ. இப்பு கூட்டல் ஔ, பௌ. இம்மு கூட்டல் ஔ, மௌ. இம்மு கூட்டல் ஔ, மௌ. இம்மு கூட்டல் ஔ, மௌ. சரிங்களா? இம்மு கூட்டல் ஔ, மௌ. அடுத்தது ஈ கூட்டல் ஔ, யௌ. ஈ கூட்டல் ஔ, யௌ. மேம் எப்படி சொல்லிக்கிட்டே எழுதணும், அதே மாதிரிதான் நீங்க எப்ப தமிழ் எழுதினாலும் சொல்லிக்கிட்டே எழுதணும். ஓகேங்களா? இது என்னது? ரவ். அடுத்தது லவ். இங்க பாருங்க, இந்த இடத்துல ரெண்டு லகரம் மாதிரி வருது. சோ கவனமா எழுதணும். அடுத்து பாருங்க, இவ்வு கூட்டல் ஔ, வௌ. அடுத்தது மகரையில் கூட்டல் ஔ, லவ். இங்க பாருங்க, இந்த இடத்துல எந்த லகரம் வருதுன்னு. அடுத்து பாருங்க, இந்த எழுத்துக்கு இந்த ரெண்டுமே ஒரே லகரம் தான் வரும். இங்க பாருங்க. சரியா? லவ். அடுத்தது இற்று கூட்டல் ஔ, ரவ். இற்று கூட்டல் ஔ, ரவ். ரெண்டு சொல்லி இன் கூட்டல் ஔ, நௌ. அவ்வளவுதான் வரிசைகள் ஃபுல்லா நம்ம முடிச்சிட்டோம். சரிங்களா? இப்போ ஒரு தடவை சொல்லி பார்க்கலாமா? இது என்ன எழுத்து? கௌ. என்ன எழுத்து? கௌ. ngâu, châu, nhau, trâu, nâu.
டவ், நவ், பவ், மவ், யவ், ரவ், லவ். இந்த ல வந்து மேல் நோக்கில வந்து நம்ம பல்லுக்கு அடியில வரணும். லவ், பவ், லவ், லவ், ரவ், நவ். ஓகேவாமா? சோ இந்த உயிர்மை எழுத்து வரிசைகள்லாம் டெய்லி நீங்க என்ன செஞ்சு பாருங்க, வாசிச்சு பழகுங்க. உயிர்மை எழுத்து வரிசைகள் டெய்லி வாசி பழகுங்க. இந்த எழுத்து என்னன்னு கேட்டாலும் உங்களுக்கு என்ன செய்ய தெரியணும், சொல்ல தெரியணும். ஓகேவாமா? நாளைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு ஓரெழுத்து சொற்கள், ஈரெழுத்து சொற்கள்லாம் நம்ம என்ன செய்ய போறோம், படிக்க போறோம். சரிங்களா? சோ நீங்க டெய்லியும் வந்து சில சில தமிழ் சொற்கள் வந்து ஒரு புக் எடுத்து படிங்க. எழுத்துக்களை கூட்டி கூட்டி வாசிங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்க. இப்ப நான் என்ன எழுதுறேன்னு பாருங்க. இப்ப இது ஒரு சொல். சரிங்களா? இந்த சொல்ல நம்ம படிக்கணும். பார்த்த உடனே நம்ம சொல்லக்கூடாது. இது என்ன இருக்குன்னு ஒவ்வொரு எழுத்துக்களா வாசி பழகணும். த, மீ, இல், நா, டு. இப்ப சேர்த்து சொன்னோம்னா இது ரெண்டு ரெண்டா படிச்சு படிங்க. த, மீ, இல் தமிழ், நாடு நாடு. சோ தமிழ்நாடு. சோ இப்படிதான் நம்ம படிச்சு பழகணும் ஆரம்பத்துல. சரிங்களா? சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பார்த்த உடனே வந்து இது வந்து த அப்படின்னு ஒண்ணு படிச்சிருவாங்க. ஆனா அதுல உள்ள ஸ்பெல்லிங் வந்து வேற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுதான் மாணவர்கள் பண்ற கவனக்குறைவு பாத்தீங்கன்னா, அந்த எழுத்துல ஆரம்பிச்சதுன்னா அவங்களுக்குன்னே ஒரு மனசுல ஒரு எழுத்து சொற்களை செட் பண்ணிக்குவாங்க. ஓ இதாத்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு அனுமானிச்சுக்கிறாங்க. அப்படி அனுமானிச்சு படிக்க கூடாது. சரியா? அந்த எழுத்துக்களை எழுத்து கூட்டி வாசி படிக்கணும். ஓகே, ஆரம்பத்துல நீங்க அப்படி படிச்சு பழகுனீங்கன்னா ஒரு 1 மந்த் 2 மந்த்ல நீங்க என்ன செஞ்சிடலாம், நல்லா வாசிப்பு திறன் நல்லா வந்துரும். அப்புறம் ஆசிரியர் வந்து ஏதாவது டிக்டேஷன் குடுக்குறாங்க, இல்ல ஏதாவது எழுத சொல்றாங்க, ஓனா எழுத சொல்றாங்க அப்படின்னா உங்களால தவறில்லாம எழுத தெரியும். அதுக்கு வந்து நமக்கு எழுத்துக்கள் ரொம்ப 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 முக்கியம். சரியாமா? சோ நன்றி மாணவர்களே. இன்னைக்கு வந்து தமிழ் கிளாஸ் நல்லா போயிருக்குன்னு நம்புறேன். உங்க எல்லாத்துக்கும் வந்து பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். சோ உங்களோட வாழ்க்கைக்கும் டெய்லியும் பயன்படுத்துங்க. தமிழ்ல வந்து என்னைக்கும் மறக்கிற அளவுக்கு நீங்க நடந்துக்காதீங்க. சரிங்களா? டெய்லியும் புதுசு புதுசா ஏதாவது ஒண்ணு படிச்சுக்கிட்டே இருங்க. அத ஆர்வமா படிங்க. சரிங்களா? ஆர்வத்தோட படிக்கிறது வேற, கடமைக்குன்னு படிக்கிறது வேற. ஆர்வமா படிச்சோம் அப்படின்னா நமக்கு என்னைக்குமே அது மறக்காது. அது என்னைக்கும் நம்ம நீண்ட காலத்துக்கு அது வந்து நமக்கு பயன்பட்டே இருக்கும். கடமைக்கே மேம் ஹோம்வொர்க் குடுத்துட்டாங்க எழுதுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து எழுதிட்டு போயிடுறது. ஹோம்வொர்க் எல்லாம் குடுக்குறாங்க அப்படின்னா பார்த்து பார்த்து எழுதிட்டு போறதுக்கு பேர் ஹோம்வொர்க் கிடையாது. சரிங்களா? உன்னை படிச்சுட்டு எழுதிட்டு வான்னா அதை படிக்கணும். படிச்சு முடிச்சுட்டு பார்க்காம அதை எழுதி பார்க்கணும். உண்மையிலேயே நீ வந்து நம்பிக்கை வச்சு நோட்டை க்ளோஸ் பண்ணிட்டு எழுதும்போது சொல்லிக்கிட்டே எழுதிட்டு வரணும். சரிங்களா? அப்படி பழகி பாருங்க. ஓகேவாமா? சோ நன்றி தங்கங்களா. மீண்டும் நாளை சந்திப்போம்.